Hi all, welcome to Hema Vlogs. இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஒரு சிம்பிள் மேக்கப் லுக் தான். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து டோனர், குட் வைப்ஸோட கோகோனட் டெண்டர் டோனர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வந்து மாய்ஸ்சரைசர் போடணும். இது வந்து பாண்ட்ஸோட சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர். ஃபஸ்ட் வந்து இது ட்ரை ஆகணும். கொஞ்சம் ஈவனாக எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடுச்சு ஏசி இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர், பாண்ட்ஸோட சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஜெல்லியாக இருக்கும், க்ரீமியாக இருக்காது. இது அப்ளை பண்ணால் ஃபேஸில் இருக்கிறது தெரியாது, ரொம்ப லைட்டாக இருக்கும். ஃபேஸில் அப்ளை பண்ணுறதே தெரியாது, ஆனால் வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அந்த மாய்ஸ்சரைசர். நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கலாம். வேஸ்லினோட டெய்லி பிரைட்னிங் சன்ஸ்க்ரீன் தான் நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ வெயில் வர ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சன்ஸ்க்ரீன் போடலைன்னா நம்ம ஸ்கின்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி ஒரு ஈவன் டோன் இல்லாமல் ஆகிடும் ஸ்கின். ஸோ வந்து டெய்லியுமே ரெகுலர் பேசிஸில் வந்து டோனர், மாய்ஸ்சரைசர், தென் சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிடணும். இல்லைன்னா நம்ம ஸ்கின் வந்து ஈவன் டோனாக இருக்காது, தென் டேமேஜ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இன்சைட்டோட கன்சீலர் பேலட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து 6 ஷேட்ஸ் வருது. அதில் வந்து நான் ஆரஞ்சு கலர் ஷேட் எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து கண் மேலே கண்ணு கீழே டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்கும் நிறையா கொஞ்சம். தென் வந்து பிம்பிள் வந்து போன இடம் வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் லைட்டாக தான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப அப்ளை பண்ணால் ஓவராக இருக்கும். ஸோ நான் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு வாட்டி தான் நான் டச் பண்ணியிருக்கேன், அதுலேயும் நான் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவேன். இதோ இங்கே கூட ஒன்று இருக்குது. இதே வந்து லிப்ஸ் கிட்ட நிறைய பேருக்கு வந்து பிளாக்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா. நான் எப்பவுமே வந்து பிளெண்ட் பண்ணும்போது பியூட்டி பிளெண்டர்லாம் பிளெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் இது கொஞ்சம் ஈஸியாக வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுன்றதுக்காக எப்பவுமே ப்ரெஷ்ஷில் வந்து பிளெண்ட் பண்ண மாட்டேன். பியூட்டி பிளெண்டரில் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து டோனர் வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஏன்னா வந்து டோனர் இருந்தால் தான் ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகும். இல்லைன்னா வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அப்படியே இருக்கும், ரொம்ப திக்கராக இருக்கும், ஒரு இடத்துல மட்டும் நின்றும். அதுக்காக நான் வந்து டோனர் அப்ளை பண்ணிவிட்டு தான் அப்ளை பண்ணுவேன் எப்பவுமே. இது ஒரு குயிக் மேக்கப் தான். இது ரொம்ப சீக்கிரமாக போட்டுடலாம். ஒரு 15 மினிட்ஸ் இருந்தாலே ஓவராலாக ட்ரெஸ்அப் ஆகிடலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து டார்க் சர்க்கிள்ஸ்லாம் கொஞ்சம் வந்து மறைஞ்சிருக்கும். பிகாஸ் நம்ம ஹெவியாக போடல, லைட்டாக தான் போட்டோம். ஹெவியாக போட்டால் ரொம்ப கிராண்டாக தெரியுன்றதுக்காக லைட் மேக்கப் தான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன், லாக்மி ஃபவுண்டேஷன். இது வந்து இன்விசிபிள் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன். இது ஷேட் வந்து 04. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் தான் அப்ளை பண்ணுவேன் நான். என்னோடய ஷேட் வந்து இது. ஸோ இவ்வளோ தான், கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து சிம்பிள் மேக்கப் போகிறதுனால கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன்.
இது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து எடுத்து டேப் பண்ணி விடணும். ஸோ நம்ம ஆரஞ்ச் கன்சீலர் போட்டோம்ல, அதுக்கு மேலே வந்து இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணால் தான் அந்த ஆரஞ்ச் கன்சீலர் வந்து தெரியாமல் இருக்கும். இல்லைன்னா வந்து அந்த ஆரஞ்ச் கன்சீலர் தான் நம்மளுக்கு வந்து ஹைலைட்டாக இருக்கும். நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஆரஞ்சாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐலைனர் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் எப்பவுமே அப்ளை பண்ணுறது வந்து டாஸ்லரோட ஐலைனர் தான். ஏன்னா வந்து டாஸ்லர் தான் வந்து எனக்கு ப்ரஷ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது. நான் இந்த ப்ரஷ்ஷில் தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த ஐலைனர் தான் வாங்குவேன். ஆக்சுவலாக நான் வந்து மேப்ளினோட ஐலைனர் வாங்கினேன். அது வந்து எனக்கு ப்ரஷ் வந்து எனக்கு செட் ஆகலை. நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன் இப்போலாம். ஸோ ஐலைனர் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிள் லுக்னால ஐலைனரும் சிம்பிளாக அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹெவியாக இல்லாமல் சிம்பிளாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு விங் ஷேப் மாதிரி போட்டுக்கிட்டேன். ரொம்ப தின்னாக எப்பவுமே வந்து திக்கராக தான் போடுவேன். பட் சிம்பிள் மேக்கப்னால நான் கொஞ்சம் வந்து தின்னாக போட்டுக்கிட்டேன். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ஐலைனர் வந்து அப்ளை பண்ணிடலாம். இது லைட்டாக வந்து கொஞ்சம் மேலே போயிடுச்சு. எப்பவுமே எனக்கு ஐலைனர் போட்ட கண்ணில் தண்ணி வந்துடும். ஸோ அப்ளை பண்ணிக்காச்சு. இந்த ஐலையும் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நான் ஐலைனர் போட்டு எனக்கு கண்ணன் தண்ணி வரும், அதுதான். தென் வந்து மஸ்காரா, ஸ்விஸ் பியூட்டியோட மஸ்காரா. எப்பவுமே வந்து ஸ்விஸ் பியூட்டியோட மஸ்காரா வந்து ரொம்ப திக்காக இருக்கும். கொஞ்சம் வந்து லிக்விடாக இருக்காது, ரொம்ப திக்காக இருக்கும். நான் வந்து மேப்ளினோட மஸ்காராவும் யூஸ் பண்ணுவேன், ஸ்விஸ் பியூட்டியும் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுங்கள். மேப்ளின் வந்து இன்னும் கொஞ்சம் திக்கராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், ஆனால் திக்கராகவும் இருக்கும் ரொம்ப. பட் எனக்கு ஸ்விஸ் பியூட்டி தான் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து
மேப்ளின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ கண்ணில் போடும்போது லேஷஸ் வந்து திக்காக இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து ஐஸ் வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறதுனால நான் வந்து எப்பவுமே வந்து இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ வந்து அவ்வளோதான். ஃபைனலாக வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் வந்து மார்ஸோட லிப்ஸ்டிக். இது வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது. அது என்ன, நான் சிம்பிள் லுக் பண்ணுறதுனால ரொம்ப ப்ரைட்டாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் மார்ஸோட லிப்ஸ்டிக் பேலட் எடுத்திருக்கேன். இது வந்து ரேட் வந்து 349 தான் வரும். ஸோ இதிலருந்து நான் ரொம்ப லைட் ஷேட், ரொம்ப வந்து நியூட் ஷேட் வந்து நான் எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் வந்து இந்த ஒரு ப்ரௌன் ஷேடு இருக்குது, இந்த ஒரு ப்ரௌன் ஷேட் வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த ப்ரௌன் ஷேடும் தென் வந்து இந்த ஷேடும், இந்த ப்ரௌன் ஷேடும் இந்த ஷேடும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி, ஏன்னா இது வந்து கொஞ்சம் டார்க்கராக இருக்குது, இது கொஞ்சம் டார்க்கராக இருக்குது, இது கொஞ்சம் லைட்டராக இருக்குது. ஸோ இந்த 2 ஷேடும் வந்து நான் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அந்த பேலட்டில், எது வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து நியூட் தான், நியூட் ஷேட் தான் இது. ஆனால் வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது. பிகாஸ் வந்து நம்ம 2 கலரும் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டனால கொஞ்சம் கொஞ்சம் ப்ரைட்டராக இருக்குது. பட் ரொம்ப ப்ரைட்டாக இல்லை, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ப்ரைட்டராக இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய லுக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மக்களே பாய்.